தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 62 அதிகாரம் 2 ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், பிரியமானவர்களே, கடந்த 12 மாதம் அளவும் நீங்கள் மிகவும் போராடி கொண்டு பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், உங்கள் காரியங்கள் சித்தி பெறாத தன்மைகள், இதில் சோர்ந்து காணப்பட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் செய்த உங்கள் ஊழியங்களையும் அல்லது உங்கள் பிரயாசங்களோ அல்லது நீங்கள் செய்த நன்மைகளோ அல்லது அதிகமாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு விதைத்த உங்கள் ஜெபத்திற்கோ கர்த்தர் பதில் தந்து அவர் கூறுகின்றார், நீ வெற்றி பெறப் போகின்றாய். உன் மேன்மையை பார்த்து நான் மகிழ்ந்து புதியதொரு பெயரால் உன்னை அழைக்கப் போகின்றேன். நீ இனி கவலைப்பட வேண்டாம் என்று உங்களுக்கு தேற்றரவாளராக தேற்றுகின்ற இந்த வார்த்தையை இன்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். என் விண்ணப்பம் கேட்கப்படவில்லையோ, நான் கைவிடப்பட்டு விட்டேனோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் கூறினார், பொறுமையாக நீ இவ்வளவு நான் அமைதியாக இருந்தாலும் என் மேல் உள்ள விசுவாசத்தில் நீ குறையாமல் இருக்கின்றாயா? இன்னும் அதிகமாக எனக்காக பிரயாசப்படுகின்றாயா? என் பாதத்தில் அதிகமாக அமர்ந்திருக்கிறாயா என்று சோதித்த கர்த்தருடைய சோதனையில் நீ பெற்றுவிட்டாய். பிரியமானவர்களே, பிரியமானவளே, ஆகவே கர்த்தர் உன்னை பார்த்து மகிழ்ந்து கூறுகின்றார், இனி அவர் உன் பெயரை அன்று எப்படி அந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டாரோ அதே போன்று உனக்கும் உன் சந்ததிக்கும் புதியதொரு நாமத்தை கர்த்தர் அளித்து உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார். நாம் கர்த்தர் மனிதர் அல்ல, அவர் தெய்வம், அவர் வாக்கு மாறாதவர். ஆகவே உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, உங்கள் கண்ணீர் அவர் துர்த்தியில் வைக்கப்பட்டு அதற்கு பதில் வந்துவிட்டது. மகிழ்ந்து கழித்து கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா நீர் இந்த செய்தியை கேட்டு கலங்கி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக கோடி நன்றி அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது. அவர்கள் இனி புதிய நாமத்தினால் நீர் அழைக்கப்படுகின்ற அந்த பெயர் அவளுக்கு சூடப்பட போகின்றது. அவருடைய சந்ததிக்கும் நீர் புதிய பெயர் வைத்து அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் இனஜன பந்துக்கள் மத்தியில் நீர் அவருடைய தலையை உயர்த்த போகிறேன் என்று கூறின இந்த வாக்குத்தத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. இன்னும் இவர்கள் நாங்கள் அதிகமாக உம்மை தேடுவோம், அதிகமாக உம் பாதத்தில் அமர்வோம், அதிகமாக பரிசுத்தமாக வாழ்வோம், உமக்கு சாட்சியாக இருப்போம் என்று பொருத்தனை செய்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்களையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.